Hi to all, welcome back to Biosquad in Tamil. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 சயின்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் கண்டென்ட் பார்க்கலாம். இது எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 5, டெஸ்டிங் த solubility ஆஃப் த சால்ட். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் எய்ம் எப்போதுமே நம்ம டாபிக் யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். ஸோ ஆஸ் பர் தட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்ம் டு டெஸ்ட் த solubility ஆஃப் த கிவன் சால்ட். ஆனால் எதை பேஸ் பண்ணி எழுத போகிறோம்? பேஸ்ட் ஆன் த சேச்சுரேஷன் அண்ட் அன்சேச்சுரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் அட் அ கிவன் டெம்பரேச்சர். சேச்சுரேஷன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி போயிடுறது, அன்சேச்சுரேஷனாக கரையாமல் மிச்சம் இருக்கிறது. இதை வச்சு தான் இந்த எய்ம் நம்ம எழுதுறோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முக்கியமான 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் சொல்யூஷன், வாட் இஸ் சால்வெண்ட், வாட் இஸ் சொல்யூட். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வாட்டர் நம்மளோட சால்வெண்ட். அதில் நான் இப்போ ஒரு ஸ்பூன் சுகர் போட போகிறேன், அது சொல்யூட்டு. இப்போ இந்த சுகர் இதில் நல்லா கரைஞ்சிருச்சு, இது சொல்யூஷன். ஸோ இது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சத்தை நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போ a solution in which no more solute can be dissolved in the solvent. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி சொல்யூஷன்னா என்ன? வாட்டர் ப்ளஸ் சுகர் தான் இப்போ நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டால் கூட அந்த சுகர் இதில் கரையாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் தான் அதை சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டாலுமே இது கரைக்கும் அப்படின்ற இடத்துல இதை நம்ம அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒரு 250 ml பீக்கர், ஒரு கிளாஸ் ஸ்டிரர், 100 ml டிஸ்டில்டு வாட்டர், அதை மெஷர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மெஷரிங் ஜாரு, டேபிள் சால்ட்டை 3 பேக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 25 கிராம்ஸில் ஒன்று, 11 கிராம்ஸில் ஒன்று, 1 கிராம்ஸில் ஒன்று. இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ புக்கில் இருக்க ப்ரொசீஜர் படி 250 ml பீக்கரில் 100 ml ஆஃப் வாட்டரை மெஷர் பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 3 டிஃப்ரெண்ட் வெயிட்டில் 25 கிராம்ஸ், 11 கிராம்ஸ், 1 கிராம்ஸ் ஆஃப் சால்ட்டை நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த மூணுத்துலேயும் முதல்ல 25 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் எடுத்து இந்த வாட்டரில் போட்டு டிசால்வ் பண்ண போகிறேன். ஸ்டிரர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நல்லா இதை கரைக்கலாம். நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த சால்ட் வந்து நல்லா டிசால்வ் ஆகும். இந்த ஸ்டேஜில் இது அன்சாச்சுரேட்டட். இப்போ இது கூடவே ஒரு 11 கிராம்ஸ் ஆஃப் சால்ட்டை நான் மேற்கொண்டு ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா டிசால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சால்ட் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நல்லா டிசால்வ் ஆகுது. இது இப்படி கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகும்போது அந்த கலர் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ணும். இது கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இதையுமே நம்ம நல்லா டிசால்வ் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டால் கரைஞ்சிரும். ஸோ இது இப்போ கம்ப்ளீட்டாக கரைச்சிட்ட இந்த ஸ்டேஜில் இந்த சொல்யூஷனுக்கு பேர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இது கூட இன்னொரு 1 கிராம் ஆஃப் சால்ட் நம்ம மிச்சம் வச்சுருக்கோம். இந்த சால்ட்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டிர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், சால்ட் அப்படியே போய் கீழே செட்டில் ஆகும். எவ்வளோ தூரம் நீங்கள் கரைச்சினாலும் அது அப்படியே தான் செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இது சூப்பர் சேச்சுரேட்டட். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் எது போட்டாலுமே அது டிசால்வ் ஆகாது, அப்படியே தான் போய் நிற்க போகுது. ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்ட் எழுத போகிறோம். இப்போ நம்ம ரிசல்ட்டை இன்டர்பிரேட் பண்ணிடலாம். முதல்ல 25 கிராம்ஸ் ஆஃப் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணோம், அது நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ அது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த 25 கிராம்ஸ் கூடவே 11 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணோம், மொத்தம் 36 கிராம்ஸ். இப்போ நமக்கு சால்ட்டு நல்லா டிசால்வ் ஆச்சு. ஸோ இதை சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த 36 கிராம்ஸ் கூட எக்ஸ்ட்ராவாக 1 கிராம் சால்ட் ஆட் பண்ணுறோம், மொத்தம் 37 கிராம்ஸ். இப்போ இந்த சால்ட் எனக்கு டிசால்வே ஆகலை. ஸோ இதை நம்ம சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் திஸ், இந்த அப்சர்வேஷனில் இருந்து நமக்கு சேச்சுரேஷனுக்கு 36 கிராம்ஸ் ஆஃப் சால்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணுறோம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பயோஸ்குவாட் இன் தமிழ்.